நேயர்களே, இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறது ஒரு செய்தியில் முக்கியம். ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கு முற்றுப்புள்ளி, அதாவது வாக்காளர்கள் அதிகார் யாத்ரா, ஓட்டர்ஸ் அதிகார் யாத்ரா என்றால் வாக்காளர்களுடைய அதிகாரம் குறித்து ஒரு யாத்ராவை நேற்று நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இது நிச்சயமாக பீகாரில் ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என செய்திகள் வந்திருக்கிறது. இந்த பேரணியில் ஓட்டர்ஸ் அதிகார் யாத்ராவில் மல்லிகார்ஜுன கர்கே கலந்து கொண்டிருக்கிறார். கன்ஹையாகுமார் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவங்க அப்பா லாலு பிரசாத் யாதவும் கூட அவருடைய சிறுநீரக பிரச்சனைகளை தாண்டியும் மருத்துவத்தினுடைய விவகாரங்களை எல்லாம் மீறி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திபங்கர் பட்டாச்சாரியாவையும் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, தொடக்க விழாவில் அவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு வெளியானது. ஆனால் எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா தலைமையிலான அணி வெற்றி பெற்றதற்கு காரணம் 1 கோடி புதிய வாக்காளர்களை அவர்கள் சேர்ப்பித்தது. பீகாரில் சார் என்ற அடிப்படையில் இந்த திருத்த சட்டத்தின் மூலம் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தேர்தல் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பையும் கேலிக்கூத்தாகக்கூடிய ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கையை காப்பாற்றுற போராட்டம் இது என அவர் பேச்சிலே வலியுறுத்தினார். 16 நாட்கள் நடக்கும் இந்த போராட்டம் 1300 சதுர கிலோமீட்டர்கள் பயணிக்கும் 23 மாவட்டங்கள், 50 சட்டமன்ற தொகுதிகள், 29 மக்களவை தொகுதிகளை கடந்து செப்டம்பர் 1 பாட்னாவில் காந்தி மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டத்தோடு தலைவர்கள் இதை மக்கள் இயக்கம் என்று அனுமதித்திருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் பீகார் மக்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏழைகள், ஆனால் அவர்கள் புத்திசாலிகள் என்றும் நேற்றைய கூட்டத்தில் பேசினார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வாக்காளர் பட்டியின் மூலமாக மக்களுடைய உரிமைகளை அவர்கள் திருட ஆரம்பித்திருக்கிறார்கள், மகாபந்தன் போராடும் என்று சொன்னார். திரு லாலு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதை போன்று இதில் 22 லட்சம் பேர் இந்த சிறப்பு சாரில் இப்போ போராட்டத்திற்கு காரணம் 65 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் பீகாரில் நீக்கினார்கள். அவற்றில் 36 லட்சம் பேர் இறந்தவர்கள், 22 லட்சம் பேர் இறந்தவர்கள், 36 லட்சம் பேர்கள் இடத்துக்கு அவர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். 7 லட்சம் பேர்கள் ஒரு இடத்திற்கு மேல் வாக்காளர்கள் இருக்கிறது. அவர்கள் அறிவிச்சு தான் இந்த 65 லட்சம். ஆனால் உண்மையிலேயே முதல் 4 மாவட்டங்களில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் இடங்களில் தான் இந்த வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலில் ஏராளமான உண்மை இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று ஆகஸ்ட் 14 தான் இந்த காரணங்களை சொன்னார்கள். 1,250,000 வாக்கள் மதவபுராவில் நடந்த அந்த குழப்பம், இந்த பேரணி பீகாரின் அரசியல் சூழலை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தும் என்பதை அச்சமுற்றோ என்னோ தெரியவில்லை. தேர்தல் கமிஷன் நேற்று ஞானேஸ்வர் குமார் கடுமையாக சீறினார், பாய்ந்தார், பிரண்டினார். அவர்கள் இறையாண்மை கொண்ட தேசத்திற்கு எதிரான சட்டம் என்று நேற்று அவர் வழக்கம் போல் ஒரு அரசியல்வாதியை போல் பேசினார். இது ஒரு அசிங்கமாக இருந்தது. பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் போல் அவர் பேசினார். அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நாம் இந்த செய்தியின் மூலமாக பார்க்கின்றோம். இதற்கிடையிலே நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகலா பிரபாகர் ஒரு ஆளுமை, தொடர்ந்து மோடியினுடைய அரசுக்கு எதிராக தன் குற்ற கணைகளை பதிவு செய்யக்கூடிய பரகலா பிரபாகர் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி 79 தொகுதிகளில் மோசடி நடந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு 160-70 தொகுதிகள் தான் இவர்கள் ஜெயித்திருப்பார்களா என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இந்த மோசடி நடக்கவில்லை என்றால் 213 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் ஒரு இடம் கூட அவர்களால் பிடித்திருக்க முடியாது என்றும்,
இந்தியா கூட்டணி 306 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும் என்ற கருத்தும் தற்போது வெளியாகி இருக்கிறது. பிரகலா பிரபாகருடைய கேள்வி ஒரு 12 கேள்விகளை ஆங்கிலத்திலே அவர் எழுப்பியிருக்கிறார். அதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்கிறேன். கேள்வி நம்பர் 1, தேர்தல் கமிஷனுக்கு அவர் கேட்டிருக்கிறார். இது ஒரு மோசடி விவகாரம் என்பதை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலா பிரபாகர் அவர் எழுப்பியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது கேள்வி, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஏன் 2 புதிய தேர்தல் கமிஷனர்களை நீங்கள் நியமித்தீர்கள்? அவருடைய கேள்வி என்னென்னால், சுப்ரீம் கோர்ட்டிலுடைய நாம்ஸ் இருக்கிறது. முதல்வர் ஒருவர் மோடி, மற்றொருவர் ராகுல். ஆனால் 3ஆம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லாமல் ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்து நீங்கள் ஏன் நியமித்தீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார். அதில் நியாயம் என்றால் பக்கா நியாயம் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி இருந்தால்தான் அவர்கள் 3 பேரும் இணைந்து ஒரு தலைவரை நியமிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அமித்ஷாவை வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்துகிற இந்த ஞானேஸ்வர் குமார் உங்களுடைய ஆள், உங்களுடைய கையால் என்ற குற்றச்சாட்டு பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள் 39 ஒரே நேரத்தில் நடத்தின நீங்கள் ஒரிசாவில் 20 தொகுதிகளை 4 கட்டங்களாக ஏன் நடத்தினீங்க? ஒரிசாவில் பதிவானது 1 லட்சம், ஆனால் பதிவு பெட்டியில் 12% எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு. இதை தான் அவர் கேள்வி எழுப்புறார். ஒரிசாவில் 20 ஃபேஸுக்கு 4 கட்டம் தேர்தல் எதற்கு என்ற கேள்வியும் பிரகலா பிரபாகர் எழுப்பியிருக்கிறார். 20 ஃபேஸ் 4 கட்ட தேர்தல் 20 தொகுதிக்கு என்ற கேள்வி. 3வது கேள்வி, தேர்தல் நேரத்தில் மோடி அவர்களுடைய வெறுப்பு பேச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? முஸ்லிம்கள் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், உங்களிடத்திலே ஒரு எருமை மாட்டு இருந்தால் மற்றொரு எருமை மாட்டை பிடித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் மோசமாக 110 இடங்களில் அவர் பேசியதாக சர்வதேசத்தின் பதிவெளியாக இருக்கிறது. தேர்தல் கமிஷன் வெறுப்பை அக்லி, ஃபில்தி, இது ஒரு நியாயமான விஷயம்தான். இப்படி ஒரு இந்திய சமூகமாக வாழ்கிற ஒரு பெரும் சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை மோடி அவர்கள் கக்கினார்களே, இதற்கு தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 4வது, விவிபேட் முழுமையாக நீங்கள் ஏன் அதை என்ன மறுக்கிறீர்கள்? குறிப்பாக கொஞ்சம் எண்ணிட்டியாக போகிறீங்க. இவிஎம்ல விவிபேட்டில் எல்லாம் ஒவ்வொருத்தன் போட்ட கூட 4 நாள் ஆனால் கூட பரவாயில்லையே, அதை நீங்கள் முழுமையாக வெரிஃபைக்கு அனுமதி இல்லை, எண்ட் டு எண்ட் என்ஷூர், அதை ஏன் நீங்கள் உறுதிப்படுத்தலை என்ற கேள்வி எழுப்புகிறார். 5வது கேள்வி, 7 கட்ட தேர்தல்கள் நடந்த போதும் 2வது கட்ட வாக்குப்பதில் முதல் 2 கட்டங்களில் நடந்தது. 1வது கட்டம், 2வது கட்டம், 3, 4, 5, 6, 7. அப்போ முதல் 2 கட்ட வாக்குகளுடைய பதிவுகள், முதல் 2 கட்ட வாக்குகளுக்கு பின்பு என்னென்ன எவ்வளவு வாக்குகள்னு இதுவரை நீங்கள் வெளியிடல. இது ஒரு பெரிய மேனிப்புலேஷன் அல்லவா? இதை ஏன் நீங்கள் கள்ளத்தனம் செய்வதற்காகத்தானே இதை செய்தீர்களா என்ற கேள்வியும் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் எழுப்புகிறார். 6வது, 79 தொகுதிகளில் போலான வாக்கிற்கும் ஃபைனலுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளது. மொத்தத்தில் 5 கோடி வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. இந்த 5 கோடி வாக்குறுதி என்று சொன்னால் 5 கோடி வாக்கு அதிகரிச்சிருக்குன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியாக 85,000 வாக்குகள் த டிஸ்கிரிப்பன்சி முரண் இருக்கதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். நல்லா புரியுதுங்களா? 79 தொகுதிகளில் வாக்கிற்கும் பதிவான போலான வாக்கிற்கும் ஃபைனலாக வந்திருக்க போலான வாக்கு 100னா ஃபைனலாக எண்ணும்போது அவங்க அனுப்புனது 150, 170. இதுக்கு பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த வித்தியாசம் 5 கோடி வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறது. மொத்தத்தில் அவர் சொல்கிறார் ஒரு தொகுதிக்கு 85,000 வாக்குகள் வருகிறது. இது ஒட்டுமொத்தமாக ஃபிகரை சொல்கிறார், ஒட்டுமொத்த ஃபிகர். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஓட்டுப்பதிவை நீங்கள் ஏன் வெளியிடலை? இவ்வளோ ஓட்டுப்பதிவு வந்திருக்குன்னது, அதாவது பர்சன்டேஜஸ் ஆஃப் ஓட்டு வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் ஃபிகரை ஏன் நீங்கள் இன்னும் அந்த சதவீத கணக்கை புள்ளியலை சரியாக வெளியிடவில்லை என நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஃபைனல் ஓட்டுப்பதிவை வெளியிடாமல் ஏன் பர்சன்டேஜாக வெளியிட்டீர்கள்? இத்தனை கோடி வாக்குகள் என்று வெளியிட வேண்டும், பர்சன்டேஜ் ஏன் வெளியிடுறீங்க என்ற கேள்வி. ஏன்னா ஃபைனலாக அவங்க முழுமையாக இவ்வளவுன்னு சொன்னால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். அவர்லாம் பெரிய அறிவுஜீவி, பெரிய பொருளாதார நிபுணர். அவர் கேட்குறார், ஃபைனல் ஓட்டுப்பதிவு வெளியிடாமல் ஏன் பர்சன்டேஜாக வெளியிட்டீர்கள்? இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி இருக்கிறது என்று அவர் இந்த பர்சன்டேஜ் கணக்கை வெளியிட்டதை
எத்தனை கோடி வாக்குகள் என்பதை சொல்லாததையும் அவர் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாருக்கு? தேர்தல் கமிஷனுக்கு. 8வது கேள்வி என்னவென்றால், ஈவனிங்கே அன்றைக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நீங்கள் அறிவிச்சிருந்தல, அதான முக்கியம். 4 நாட்களுக்கு லேட்டாக ஐயா அறிவிச்சிங்க. ஒவ்வொருக்கும் ஒரு பூத் ஆஃபீஸர் இருப்பான், ப்ரொசைடிங் ஏஜென்சி இருப்பான், அவ்வளோ பேரை அனுப்பிடுவான். அனுப்பின உடனே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவில் உடனே பண்ணிடலாமே, அதைத்தான் கேட்குறேன். டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறிய, ஒரு காஃபி குடிப்பதற்கும் இளநீ குடிப்பதற்கும் டிஜிட்டலை கொண்டு வந்துட்டோன்னு பெருமைப்படுறிய, இந்தியாவில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அனுப்பணும்ல, மலை இத்தனை சதவீதம் அது கூட நீங்கள் கள்ளத்தனம் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வியும் அவர் எழுதியிருக்கிறார். 9வது கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த பாரம் 17C ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் வாக்கு எண்ணிக்கை ப்ரொசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்து இடம்பெற்று அது வெளியிட வேணும். ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கும். ஒரு பூத்துக்கு 1200 1500 வாக்காளர்கள். இது எல்லாம் கையெழுத்திட்டா இந்த பூத் லிஸ்ட்டை ஏன் தேர்தல் கமிஷன் இன்னும் கொடுக்கலை, மறுக்கணும்? இது ரொம்ப முக்கியம் தானே. ஒவ்வொரு பூத்தும் ஆயிரக்கணக்கான பூத் இருக்குது நாடு முழுவதும். ஒவ்வொரு பூத்தில் 1000 1500ன்னு சொன்னால் மலமலன்னு எல்லாமே வெளியிடணும்ல. இன்று வரை நீங்கள் அது முடியும் போது சீல் வச்சு ஒவ்வொரு ஏஜென்ட்டும் கையெழுத்து போடுவான். அதுக்கப்புறம் ப்ரொசைடிங் ஆஃபீஸருடைய ஃபைனல் ரிசல்ட், இத்தனை வாக்காளர்கள், என்னென்ன இவ்வளோ சீட்டு, இவ்வளோ மிச்சம் இருக்குது, எல்லாம் பக்காவாக கொடுக்கணும். அதை இன்னும் ஏன் வெளியிட மறுக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் 543க்கு 538 நடந்த தேர்தலில் ஓட்டு போட்ட எண்ணிக்கையை விட மிக அதிகமாக அதிகரித்து காட்டுகிறதே. இதில் என்ன கோல்மால் நடந்திருக்கிறது? 11வது கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் RTIயில் நாங்கள் போய் கேட்குறோம், ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய வெரிஃபை தகவல் கேட்டால் ஒன்றுமே இல்லையே RTIயில், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷனில். இதில் என்ன மோசடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க? பதில் சொல்லுங்கள். அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை பற்றி எங்களுக்கு பதில் ஏன் தரல? அடுத்து 12வது இறுதியாக அவர் வைக்கிற குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை 28% பேர் மட்டுமே அவர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியா முழுவதும். அதில் அவர் சொல்கிறாரு, நாடு முழுவதும் நாங்கள் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டதில், இந்த இன்ஸ்டிடியூஷன் மக்களை சந்தித்து எடுத்ததில் வெறும் 28% பேர் மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது தேர்தல் கமிஷன் மீது. 72% பேர் நம்பிக்கை இல்லை என கூறியிருக்கிறார்களே. இந்திய மக்களிடம் இந்த சர்வே மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறதே. இது பற்றி எந்த கேள்விக்கும் நீங்கள் ஏன் பதில் தரல அப்படின்னு பிரபாகர் அவர்கள் கடுமையான கேள்விகளை வைத்திருக்கிறார். இவர் அறிவுசார் தளத்தில் உள்ளவர், ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர், தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், பெரும் பொருளாதார நிபுணர், மிக ஜனநாயக தன்மையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் அவர். இவ்வளோ பெரிய கல்வியாளர். நிர்மலா சீதாராமனுடைய கணவர், இவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அவர்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இந்த நிலையில் மோடி அரசு என்ன செய்தது என்பதை விட தேர்தல் கமிஷனுக்கு 13 கேள்விகள். அந்த கேள்விகளில் சுருக்கமாக 213 தொகுதியில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது, மோசடி நடந்திருக்கிறது, வெளிப்படை தன்மை இல்லை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கியது பாயிண்ட் நம்பர் 1, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே கட்டம், ஒரிசாவில் 2 கட்டமாக, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 தேர்தல் நேரத்தில் மோடியுடைய வெறுப்பு பேச்சுக்கு ஆக்ஷன் எடுக்கலை, பாயிண்ட் நம்பர் 4 விவிபேட்டை முழுமையாக எண்ணலை, பாயிண்ட் நம்பர் 5 7 கட்ட தேர்தலில் முதல் 2 கட்ட தேர்தலில் எவ்வளோ சதவீதத்தை நாங்கள் வெளியிடலை, பாயிண்ட் நம்பர் 6 79 தொகுதிகளில் மிகப்பெரிய வித்தியாசம் வருகிறது, பதிவுக்கும் டிஸ்கிரிபன்சி மிகப்பெரிய முரண்கள் இருக்கிறத, ஒரு தொகுதிக்கு 85,000 வாக்களில் அதிகரிக்கிறத, இது எப்படி என்ற கேள்வி எழுப்புகிறார். பாயிண்ட் நம்பர் 7 ஃபைனல் ஓட்டுப்பதிவை ஏன் இன்னும் அதை சரியாக இத்தனை கோடி வாக்குன்னு சொல்லாமல் பர்சன்டேஜ் கணக்கை வெளியிடுறீங்க. பாயிண்ட் நம்பர் 8 அன்னைக்கு ஈவினிங்கே ப்ரொசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்தில் ஒவ்வொரு பூத்துக்கும் வெளியிடணுமே, அதை ஏன் இன்னும் வெளியிடவில்லை. 4 நாட்கள் கழித்து வெளியிட்டீங்களே, டிஜிட்டல் இந்தியாவுக்கு என்ன அர்த்தம்? இது 8வது கேள்வி. 9வது கேள்வி, பாரம் 17C மூலம் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் வாக்கு எண்ணிக்கை ப்ரொசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்திட்டு பேர் வெளியிட வேண்டும். இந்த பூத் லிஸ்ட்டை ஏன் தேர்தல் கமிஷன் மறுக்கிறோம்? போய் கேட்டால் ஏன் நீங்கள் மறுக்கிறீங்கன்னு அவர் 9வது. 10வது 538 நடந்த இந்த தேர்தலில் கவுண்டிக்கு, அதாவது ஓட்டை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது போலானதை விட. பாயிண்ட் நம்பர் 11 எலெக்ஷன் கமிஷன் RTIயில் நாங்கள் போய் பார்த்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய வெரிஃபையை கேட்டால் அதை தரல. பாயிண்ட் நம்பர் 12
நாடு முழுவதும் நடத்தின இன்ஸ்டிடியூஷனில் 28% பேர் மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், 72% பேர் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார்கள் என்று பரக்கலா பிரபாகர் அவர்கள் கூறியிருக்கிறார். நேற்று பீகாரில் நடந்த இந்த மாபெரும் பேரணி ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாதேவபுராவை தாண்டி இந்த அடுத்தடுத்த கட்டத்திற்கு பல விவகாரம் செல்லும். மீண்டும் அடுத்த பல ஒரு ஆளுமையான செய்திகளோடு, ஒரு புள்ளியலாக செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.